வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம திருவாதிரை களியும் 7 கறி கூட்டும் தான் வைக்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, திருவாதிரை அப்படின்னாலே நடராஜருக்கு தான் உகந்தது. அவருக்கு தான் இந்த களி படைப்பாங்க. ரொம்ப விசேஷமான நாளும் கூட. ஒரு நல்லது நம்ம பண்றோம் அப்படின்னா அன்னைக்கு பண்ணா வளர்ந்துகிட்டே இருக்கும். அன்னைக்கு நம்ம காலையில சிவன் கோயிலுக்கு போய் விளக்கேத்திட்டு வந்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. பாருங்க, இது மேயர் நமக்கு அனுப்பியிருக்காங்க. இது நான்ஸ்டிக் கிடையாது. பாருங்க, இது நான்ஸ்டிக் கிடையாது, செராமிக் கோட்டிங் தான். மேலே பாருங்க, பிளாஸ்டிக்ல வர ஒரு கைப்பிடி அழகா சுடாத அளவுக்கு. அதே மாதிரி சைட்லையுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. உள்ள நல்லா நமக்கு மழை மழைன்னு சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி மைசூர் பாக்கு இந்த மாதிரிலாம் வறுக்கிறதுக்கெலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழேயுமே நல்லா டாட் டாட்டாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம இதை வச்சு தான் சமைக்க போகிறோம். வாங்க சமைக்கலாம். இப்போ நம்ம திருவாதிரை களி பண்ணுறதுக்கு பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். பச்சரிசி பார்த்திங்கன்னா நமக்கு பொன் வறுவலாக வறுப்படணும். அப்போ தான் நமக்கு திருவாதிரை களி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம புழுங்கலரிசிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த திருவாதிரை களி பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் இந்த திருவாதிரை அன்னைக்கு இதெல்லாம் நெய்வேத்தியமாக பண்ணுவாங்க. எல்லாருக்கும் பிரசாதமாகவும் கொடுப்பாங்க. பாருங்கள், நல்லா வறுபடணும், கலர் மாறணும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், 1 கப் பச்சரிசிக்கு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதையும் நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுவோம். பாருங்கள், வெல்லம் 1.25 கப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு பாசிப்பருப்புக்கும் அரிசிக்கும் சேர்த்து கரெக்டாக இருக்கும். அரிசி மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 1.25 கப்பு வந்துடும். இப்போ நம்ம 4.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். இந்த வெல்லத்தை இந்த தண்ணியில் கொட்டி நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம். நமக்கு பாகெல்லாம் வரணும் அப்படின்ட்டு கிடையாது. இது ஏன்னா நமக்கு இந்த கல் மண் இதெல்லாம் இருக்கும், அதனால அளவுக்கு நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும், நமக்கு பாகெல்லாம் தேவை கிடையாது. இதை நம்ம எந்த பாத்திரத்தில் களி கிண்ட போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்க, இப்போ மிக்சியில் இந்த பாசிப்பருப்பு, வறுத்த பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் வறுத்த பச்சரிசி, இது ரெண்டுத்தையும் கலந்து கொருன்னு அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவு கொஞ்சம் கொருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்காதீங்க, ரொம்ப கொருன்னு இருக்கக்கூடாது. அதாவது நைஸ் கொரு. பாருங்க, கொஞ்சம் கம்மியான தீ வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை கிண்டிக்கிட்டே இருங்க. கட்டி கட்டியாக வராமல் இருக்கும். பாருங்க, இது இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே ஒரே மாதிரி ஹீட் ஆகுது. சில பாத்திரம் நமக்கு அடியில் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகும், மேலே ஹீட்டே ஆகாது, லேட் ஆகும். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே ஒரே டைமில் ஹீட் ஆகிடுது. அப்படி ஹீட் ஆகும்போது ஒரே மாதிரி ஈவனாக நம்ம குக் பண்ணுறது கரெக்டான சூடில் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கம்மியான தீயில் வச்சுட்டு இதை கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த புடியுமே பார்த்திங்கன்னா சிலிக்கானும். இது தொடும் போதே நமக்கு பாஞ்ச் மாதிரி இருக்குது. ஹீட்டு இந்த இடத்துல நமக்கு வரமாட்டேங்குது. பாருங்கள், இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பில் யூஸ் பண்ணலாம், ஓவனில் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாத்திரம் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் நமக்கு நம்ம சேனலில் கீழே ஒரு கூப்பன் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆஃபரில் கிடைக்கும். பாருங்கள், இதை நல்லா கம்மியான தீயில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் ஆகும். நடுப்புற கிண்டி விட்டுக்கணும். பாருங்கள், எல்லா கிளாஸ் மூடியிலையும் ஒரு ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வழியாக நமக்கு எல்லாமே வெளியில் வரும். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் கிடையாது, உள்ளவே நல்லா வெந்துடும். சூப்பராக உங்களுக்கு குக் ஆகி நம்ம எதை சமைச்சாலுமே நல்லா வெந்து கரெக்டான ஈவனில் கிடைக்கும். பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம நடுப்புற நல்லா கிண்டி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள். நம்ம சிலருக்கு உதிராக பிடிக்கும். அப்படி உதிராக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 டம்ளர் தண்ணியை குறைச்சிடணும். நல்லா இந்த மாதிரி ரவை மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் திருவின தேங்காய் இதையுமே நம்ம சேர்த்துடலாம். பாருங்க, இதை இறக்கி வச்சுட்டு இதில் வந்து முந்திரி வறுத்து நெய்யும் முந்திரியும் சேர்த்துடலாம். நெய் வந்து நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஒரு 10-15 முந்திரி வந்து எடுத்திருக்கேன். கடைசியில் இதில் தாளித்து விட்டுருங்க. பாருங்க, சூப்பரான திருவாதிரை களி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, திருவாதிரை களி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைடிஷாக நம்ம வந்து 7 காய் கூட்டு வச்சுக்கலாம். வாங்க. பாருங்க, 7 கறி கூட்டுக்கு நம்ம தனியா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பத்து தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, இது நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். இது வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, 7 கறி கூட்டுக்கு நம்ம 2 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அவரைக்காய். அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து ஒரு வாழைக்காய். பச்சை பட்டாணி ஒரு 20 பட்டாணி உரிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு அதுவுமே வந்து ஒரு சின்ன பீஸு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 100 கிராம் அளவு. மஞ்சள் பூசணிக்காய் ஒரு சின்ன பத்தை. இதில் வந்து நம்ம வெள்ளை பூசணிக்காவும் நம்ம சேர்க்கணும். அதாவது கல்யாண பூசணிக்காய் இன்னைக்கு கிடைக்கல, அதுக்காக நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு 2 வேக வச்சு வச்சிருக்கேன். இது இப்போ போட வேணாம், கடைசியில் போட்டுக்கலாம். பாருங்க, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த புளி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு கோலி உருண்டை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வறுத்து பொடிச்ச பொடி பாருங்க, இது எல்லாமே கொஞ்சம் பச்சை வடை போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடியும் இதில் நம்ம வந்து சேர்த்துலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். கூட்டு வந்து நல்லா வந்து இந்த மசாலா வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த சேப்பங்கிழங்க சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்கு வேக வச்சு முடிச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச துவரம்பருப்பு வந்து 50 கிராம். பாருங்க, இது தாளிக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் தாளிக்கிறதா இருந்தால் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ இந்த சேப்பங்கிழங்கும் பருப்பும் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்க, திருவாதிரை களியும் 7 கறி கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான இந்த திருவாதிரை களியும் 7 காய் கூட்டும் செஞ்சு பாருங்க. இது வந்து திருவாதிரை அன்னைக்கு காலையில் 4:30 to 6க்குள்ள நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணி சாமிக்கு படைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.